ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் விண்வெளிக்கு பயணிக்க உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள் என்ன? 41 ஆண்டுகளுக்கு பிறகாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லக்கூடிய மனிதராக இந்தியாவைச் சேர்ந்த சுபான்ஷு சுக்லா அந்த பெருமையை தற்பொழுது பெற இருக்கிறார். 41 ஆண்டுகளுக்கு பிறகு செல்லக்கூடிய இந்தியர் என்ற பெருமையை பெறக்கூடிய சுபான்ஷு சுக்லா இன்றைய தினம் அவருடைய பயணம் தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு செல்வதற்காக அவருடைய பயண திட்டம் அமைந்த நிலையில பல்வேறு இடர்பாடுகளுக்கு பிறகாக இன்றைய தினம் அவர் செல்வது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் விண்வெளிக்கு பயணமாக இருக்கிறார்கள். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய இந்தியாவினுடைய ககன்யான் திட்டத்திற்காக தேர்வான வீரர்களில் சுபான்ஷு சுக்லாவும் மிக முக்கியமான ஒரு நபர். அவர் இந்தியாவினுடைய விமானப்படையில அவர் 2006ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தவர். அதற்கு பிறகாக விமானப்படையினுடைய குழு கேப்டனாகவும் பொறுப்பேற்றக்கூடியவர். இந்தியாவுடைய விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பக்கூடிய திட்டமான ககன்யானுடைய குழுவிலும் பங்கு பெற்றிருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா உத்தரப்பிரதேச மாநிலத்தை பிறப்பிடமாக கொண்டிருந்தவர். அவர் தற்பொழுது பல்வேறு நாடுகளுடைய சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துக்கு சென்று ககன்யான் திட்டத்திற்கு ஒரு முன்னோட்டமாக அவர் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவின் யூரி காகரின் விண்வெளி மையத்தில் சேர்ந்து சிறப்பு பயிற்சியும் பெற்றிருக்கக்கூடிய இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்துக்காகவும் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இந்த சூழல்ல சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட குழுவினர் செல்லக்கூடிய அந்த விண்வெளி பயணம் என்பது பல்வேறு இடர்பாடுகளால் தள்ளிக்கொண்டே வந்தது. குறிப்பாக அவர் பயணிக்க கொடுக்கக்கூடிய இந்த ஆக்சியம் 4 திட்டத்துல அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த விண்கலத்துக்கு செல்லக்கூடிய அந்த தொழில்நுட்ப கோளாறு, அதே போன்று ஆக்சிஜன் லீக், அதே போன்று விண்வெளி நிலையத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால அவர்களுடைய பயண திட்டம் என்பது தள்ளிக்கொண்டே வந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் அவர் பயணத்தை மேற்கொள்வார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரோ, நாசா, ஆக்சியம் ஸ்பேஸின் கூட்டு முயற்சியாக மனிதர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பும் ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலமாக இது முன்னெடுக்கப்படுகிறது. மேலும் நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கான் 9 ராக்கெட் மூலமாக விண்வெளி பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. விண்கலத்தில் அமெரிக்கா, இந்தியா, போலாந்து மற்றும் ஹங்கேரி நாடுகளைச் சேர்ந்த 4 பேர், அதாவது மொத்தம் இந்த நாடுகளிலிருந்து தலா ஒருவர் என்ற அடிப்படையில் 4 பேர் பயணித்திருக்கிறார்கள். இதில் இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷு சுக்லா இந்த பயணத்தில் பயணமாக இருக்கிறார். குறிப்பாக 41 ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு இந்தியர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் செல்கிறார் என்றால் அது சுபான்ஷு சுக்லா என்ற பெருமையை இன்னும் சற்று நேரத்தில் அவர் பெற இருக்கிறார். இதற்கு முன்பாக 1984இல் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று ரஷ்யாவின் சோயிஸ் விண்கலத்தில் இந்தியாவை சேர்ந்த ராணா ராகேஷ் சர்மா பயணித்திருந்தார். அவருக்கு பிறகாக தற்பொழுது சுபான்ஷு சுக்லா தான் அந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் இன்றைய தினம் அவர் மேற்கொள்ளக்கூடிய இந்த பயணத்தில் 4 பேர் சென்று அடங்கிய குழு செல்ல இருக்கிறார்கள். 14 நாட்கள் அங்கு தங்கியிருப்பார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பயணத்திற்கான முன் திட்டமிடல்கள் முன்னிட்டவை சரியாக கிடைக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல பயணத்திற்கு தேவையான ஆயத்தமான பணிகளிலும் இறுதிக்கட்ட பணிகளிலும் தற்பொழுது மும்முரமாக இந்த ஆக்சியம் 4 திட்ட குழுவினர் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.